வழிகாட்டியா இல்லை வெறும் காவாலியா? பார்க்கலாம், சந்திக்கலாம். நாராயணா. அப்பா சாமி போறத பார்த்தா பயந்து வருது. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. இதுக்கு மேலே என் மனம் தாங்கும் நினைச்சா தாங்காது. என்ன இப்போ ஒரு நெடுமரம் வேல்சாமி நின்றாப்புல. அண்ணே வேல்சாமி இல்லண்ணே, சாமியார்ண்ணே. யாரு? கலையரசனா? இல்லண்ணே நாரதர் சாமியார். கலையரசன் எனக்கு சித்தி மயன். ஆமாடா, நித்யானந்தா எங்க சித்தப்பா. நிஜமாவேமா? பிரம்மானந்தா எங்க தாத்தா. அடங்கும்மா அட கோத்தா அட உம்மான்ற அண்ணே. ஐயா சேச்சி போயிருக்காயா? என்ன இந்த பெரிய பக்கெட்டில் இதை பூரா வலிச்சு கொண்டு வரலாமா? ஐயா என் தம்பி மறுபடியும் வந்துட்டானா? அமைதியார் பாய் தம்பி. அண்ணனுக்கு அந்த ஜாமிக்கு சண்டை. அதே என் பேரண்ட்ஸ் தாண்டா என் குடியை கெடுத்த. அண்ணன் சொல்கிறத கேள்றா ப்ளீஸ். கொஞ்ச நேரம் படுவேன், அவரை பாஞ்சிக்கிறேன். அல்ல யாராவது கட்டிங் இருந்தால் கொடுங்கடா. எனக்கு இந்த பழக்கம் இல்லைண்ணே. பிரேமானந்தா நித்யாலாம் உங்க சொந்தக்காரவங்க. ஆமாம் மாப்பிள்ள, எனக்காண்டி ஒன்னே ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரே ஒரு சீடி மட்டும் இங்கிட்டு தள்ளி விடுங்க. இந்த வந்துட்டு அல்ல வந்து செக்ஸ் பட டேரக்டர் ஆத்தி அத்தி வெதரில் எறும்பு அடிச்சு பிடிச்சாரா? அதுவும் வச்சிருக்கீங்க. நாடக உலகத்தில் 19 ஆண்டுகளாக நான் சந்திக்காத ஜாமியாரே கிடையாது. சொல்லுண்ணே. வள்ளி திருமண் நாடகத்தில் ஒட்டுமொத்த ரசிக மக்களின் திரும்பி பார்க்க வைத்தார் தர்க்கத்தில். யாருன்னா மதுரை அருகாமுள்ள வரிச்சூர் பழனியப்பன் தாத்தா. அவர் தாண்ட நாடக உலகத்திலே தர்க்கத்தை வள்ளிக்கிட்ட கொண்டு வந்தவர். அவர் செத்து போயிட்டாருண்ணே. என்னடா சொல்ற? அவர் செத்து போயிட்டாருண்ணே. ஐயோ, நாளைக்கு சொரக்கா வாங்கிட்டு வர சொன்னாரு. யானையில் தள்ள. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு 7 பதில் சொல்லி மக்கள் மத்தியில் கைதட்டு வாங்கி இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டாரை வாழ்றாரு. புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்து பெருமை சேர்த்த முத்தப்பா நான் சந்திச்சவன். அவரும் செத்து போயிட்டாருங்க. ஆமா மாப்பிள்ள. ஐயோ, சரக்கு இல்லாமல் சங்கத்துக்கு முன்னாடி நிற்க மாட்டாராடா. செத்து போனாரா? ஆமா. அதுக்கப்புறம் 5.5 கட்ட ஆறுமுகம். அவரும் போயிட்டாரு. வெளிநாடு போயிட்டாப்லையா? இல்லண்ணே, செத்து போயிட்டார். செத்து போயிட்டாரு. மதுரை ஆறுமுகம். ஓ, அள்ளி நகர ஆதி நாராயணே. ஐயா, அவரும் செத்து போயிட்டாரு மாப்பிள்ள. நீங்க 2 பேரும் நாடகத்துக்கு வந்தீங்களா? ஆவடியார் கேதம் சொல்லி வந்தீங்களா? இப்போ ஒட்டுமொத்த நாடகத்தையே அந்த மஞ்சள் சட்டை கெடுத்துட்டு போலேன்னு என்னை செருப்பு கழட்டி அடிங்க. ஹலோ. ஆனா என் மாப்பிள்ளை ஜெயமாதனை நான் சொல்லி ஆகணும். நாம் பார்த்து வியந்த ஒரு நாரதர்னா அவர் தான். அன்றைய காலத்தில் சின்னஞ்சிறு வயதில் அமைச்சர் பெருந்தகை, பேர் சொல்ல விரும்பலை, ஒரு அமைச்சர் பெருந்தகை ஒரு கோவில் கும்பாசி விழாவுக்காக அங்கே வருகை தந்து உள்ளார் அமைச்சர். அப்படி வரும்போது என் அன்பு மாப்பிள்ளை நாரதராக தோன்றினாரே இங்கே கருங்குளம் ஜெயமாதவன்.
அவருக்கு அதிக கட் அவுட் அங்கே இருந்திருக்கிறது. அப்போ அந்த அமைச்சர் சொல்லியிருக்கார், யார் இந்த தம்பி இப்படிக்கானா இருக்காரு, நாரதர் வேஷத்தோடு இத்தனை கட் அவுட் இருக்கே அப்படி சொல்லும்போது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு இவரை பார்க்கத்தான் வண்டி கட்டி வருவாங்க, இந்த ஊரே கொள்ளாதங்கய்யா அப்படி பேர் வாங்கினதை சின்னஞ்சிறு வயதில் நாரதர் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது அமைச்சர் கேட்டார், இந்த தம்பியை பார்க்கலாமா? பார்க்க முடியாது, 30 நாள் நாடகம் இருக்கு, இரவு மேடை, பகலிலே பள்ளிக்கூடம் செல்லுவார் என்று சொன்னார். உடனே திருப்பத்தூரில் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடித்து மாப்பிள்ளை ஜெயமாதவனை நாரதர் வேடமிட்டு ரசித்தார் அந்த அமைச்சர். அப்படி பேர் வாங்கின நாரதர் தான் என் அன்பு மாப்பிள்ளை கருங்குளம் ஜெயமாதவன். ஆனால் அவருக்கு சுழி சரியில்லை. என்ன ஒரு மாமேன்னு வாக்காம நான் கோமாளி நாயா, அதில் யாரு காலுகளை விட சொன்னது யாரு ப்ரோ? அவருக்கு என்ன வேலையா? சந்தானம் தேய்ச்சி விடணுமா, வீணை அவந்தா கட்டி விடணுமா, குண்டையில் பூவெல்லாம் மாட்டி விடணுமா, வெளியே தெருவை போனால் குண்டி கழுவி விடணுமா? அவர் சொன்னார நீயா உட்காந்து பாத்ரூம்ல எழுதுனியா? இல்ல இல்ல, அவர் கையை இப்படி காட்டினார்ல. இல்ல காட்டினாரு, நீ போய் போய் வர்றிய நம்ம கெண்ட பொடி மாதிரி. இல்ல அவர் கையாலா? கருங்குளம் ஜெயமாதவன் அன்னைக்கு இம்புட்டுக்கானா இருந்தாரு, இன்னைக்கு மைக்கு கூட பத்தலை, கடைசி எண்டு வரைக்கும் ஏற்றி போகிற அளவுக்கு வந்துட்டியா தம்பி? மிஸ்டர் ஆமாவட, நீ இதுக்கு என்ன சொல்ல வர்ற? நாங்கள் அடித்து பாயும் போது நீ கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பிளான் பண்ணுறியா? என்ன இருந்தாலும் உன்னை விட மாட்டேன்டா. 1 மணி நேரம் படிச்சு கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரை அவர் எப்படி என்னையே சந்திக்க வேமா முடிச்சாரோ அதே மாதிரி நானும் முடிப்பேன். சண்டை தான். ஒட்டக ஒரு மாதிரி ஆடுது, கொலைகளுக்கு ஆள் வருதோ? எதனால் வாங்க சாதாரண 2 நாள் கெச்சு போக்குங்கள். விச்சாசனம் பைகண்ட வணக்கம். தலைப்புச் செய்திகள். பி வணக்கம் என்றால் வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். நமக்குள்ள 1000 கோபங்கள் இருக்கலாம். பல ஆண்டுகளா விரோதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, வன்மத்தை இருவருமே பல மேடையில் கக்கி கொண்டே இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட வந்தாரை வரவேற்பது, தூக்கி போட்டு வறுப்பது கல்ல. வந்தாரை வரவேற்பது தமிழருடைய மாண்பு. வந்தாரை வாழவைப்பது குலத்தின் பண்பாடு. எவ்வளவு நாகரிகமா பேசிக் கொண்டிருக்கிறேன். அபச்சாரம் செய்தாலும் கூட ரூம் போட்டு விபச்சாரம் செய்யக்கூடாது. ரைடு ஓவர். அது அப்படி வராது. நிறைய பேர் அபச்சாரம் செய்தாலும் கூட வீடு தேடி வந்தால் உபச்சாரம் செய்ய வேண்டும். அது வீடா இருந்தா செஞ்சிருப்பேன். அது காடு இருப்பது என்ன, கூழோ கஞ்சியோ கொடுத்து வரவேற்பது தானே தமிழருடைய மாண்பு. இல்லாம அந்த பட்னியா கடந்து ஹோட்டலுக்கு போறாங்க. சரி, அப்ப என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? விளக்க மாத்த எடுத்து என் தலையில அடிச்சிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? எதுவும் செய்ய முடியாது. செஞ்சிருக்கணும். செய்ய முடியாது. என்ன செய்யணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். வாயா ஒரு நிமிஷம் வாயா. என்னமோ சொல்றாரு, கேட்டு போய் இவர் பேப்பர் எழுதிட்டு வாவேன். உங்கள்ட்ட சொன்னா நீங்க செய்யுங்க, அவரே ஏன் செய்ய சொல்றீங்க? விழுந்தா என்ன விழுந்து ஓம்பலா காதல் விழுகலையா? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். இந்த வேலைக்காயா வந்து என்ன வேலைக்கு? விழுந்தோம்பல். விழுந்து இல்லையா, விருந்தோம்பல். அது எங்க வீட்டுக்கு வந்து செஞ்சிருப்பேன். அது காடு. என்ன செஞ்சிருப்பீங்க? உனக்கு நேரம் ஜல்லி. எனக்கு நேரம் நல்லா தான் இருக்கு. சொல்றத காதுல வாங்கியா. விருந்தோம்பல் என்றால் என்ன? என்ன? மா வாழை பலா முக்கணியோடு வாருங்கள் சுவாமி, வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள், அருந்துங்கள், உறங்குங்கள் என்று என்னை தாங்கள் வரவேற்றிருக்க வேண்டும். வரவேற்க முடியாது. ஏன் முடியாது? இந்த திமிரு சபடால நிக்கிறது, சண்டிகத்தனம் பண்றது, அது என்ன? யாரை கேட்டாலும் எங்க அண்ணே பாரு சிங்க கலை இறங்கிருச்சு. இன்னும் அப்படி என்ன நீ நேகிற? ஒரு புராணம், ஒரு இதிகாசம், ஒரு இலக்கியம், ஒரு காப்பியம், 10 பாட்டுகள், இது என்னையா தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும். இந்த சவுடால பேசக்கூடாது. தெரியுமா? அப்படி என்ன எல்லாம் தெரியும்னா? எல்லாம் தெரியும். என்ன எல்லாம் தெரியும்? ஏன் அப்பளம் தெரிஞ்சாலும் தானே? எதுக்கு நீ பப்புன்னு போடுற? ஏன் பப்புன்னு போடுற? ராஜமாட்டு போட்டு வா பேசுவான், வள்ளி வேஷம் போட்டு வா பேசுவான். அப்படிலாம் ஒரு பப்புனு காரண்ட போய் சரி அவசியம் கிடையாது. பேசணும். ஐயா ஐயெல்லாம் கிடையாது. எமன் முண்டாட்டி ஐயோ
உன் தங்கச்சி சொன்னது அப்படிங்கிட்டு தூக்கி போடுறியோ? ஏன் எல்லாம் தெரியுமியா? ஏன் ஒரு சரி எம்மன் பொண்டாட்டி ஐயோ. அப்ப அந்த ஐயோட அப்பா பேர் தெரியுமா? அப்பா பேர் வந்து முத்துச்சாமி. ஏய் எங்கேயா ஐயோ பேர் முத்துச்சாமி இருக்கு? அப்ப போய் நீ படிச்சுட்டு வா. எனக்கு அது தேவையில்ல அவசியம். எனக்கு தேவை நீ செய்த தவறுக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். விழுக மாட்டேன். கொலை குற்றத்தை விட அதிகப்படியான குற்றம். என்னுடைய வார்த்தையை செவிமடுக்காமல் நீங்க மல்லாக பரந்தாமன் பள்ளி கொண்ட மாதிரி கடந்த பாத்தியா? ஆக பெரும் தவறு. எனக்கு கவட்ல வருவியா? அதனால வருது கிடக்கு. நீ என்னைய வெக்கமேறாரு. சரி இப்போ ஒண்ணு கெட்டு போல. அங்க சோ போடலாம் பரவாயில்ல. இப்ப நான் கேக்குறேன்ல, இப்ப சாமி என்னை மன்னிச்சுக்கிறங்க, இப்ப நான் போறேன் சோ அப்படின்னு இப்ப ஆளல சோ போடுங்க. நம்ம கதையை சுமூகமா நடத்திக்கிருவோம். ஆளோலம் ஷோ போட சொல்லி அறந்தாங்கி தாஜில இருக்க சட்டம் போட்டுருக்காரா? அறந்தாங்கி தாஜ் ஏன் அவர் சட்டம் போட்டாதான் நீங்க சோ போடுவீங்களோ? ஓயா அங்கிட்டு பொம்பளைதாயா சத்தம் போடணும். பெண்களுக்கு காவலாத்தே ஆண்கள், ஆண்களுக்கு காவல் பெண்கள் கிடையாது. நியாயமான பேச்சு. இவன் நேரம் நீ பேசுனது இதுதான் உருப்படியான பேச்சு. ஏன் தெரியுமா? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செய்வதும் குல வழக்கம். அப்ப திணைக்காவல் பாக்குறதே பெண்கள் தானே. ஆமா. நான் ஏன் போடணும்? நியாயமான இந்த கேள்வி நான் நியாயமா ஏத்துக்கிறேன். அப்ப ஆண்கள் உழுது பயிரிடுவது, பெண்கள் திணைக்காவல் செய்வது. ஆமா. ஆண்களுக்கு என்ன வேலை? உழுகுற வேலை. உழுது பயிரிடுவது. உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டாச்சா? நாத்து பாவி தான் பயிரிட முடியும். என்னமோ பயிரிட்டாச்சுல? பயிரிட்டாச்சு. இங்க என்ன களை புடுங்குற வேலையா உனக்கு? தேவையில்லாத நான் கேக்குறேன். இந்த பெண்கள் போட முடியாதுங்க. போட முடியாதுங்களா? ஏன் போட முடியாது? ஏன் போட முடியாது? நான் ரெவடி ஆகல. எனக்கு வக்கீல் 4 பேர் பழக்கம் இருக்காங்க. நீ தேவையில்லாதது. மரியாதை இப்போ ஒன்று கெட்டு போல. போய்ங்க. என்னுடைய செயலுக்கு நான் மனம் வருந்துகிறேன். வருத்தமாச்சு தெரிவி. நம்ம கதையை சுமூகமா நடத்திக்கிறோம். ஆமா, வருத்தம் அவங்க பாட்டன் செத்து போனாரு. நான் வருத்தம் கண்ணீர் அஞ்சலி அளிக்கிறேன். போயாங்கிட்டு என்ன வருத்தம் புடுங்கின வருத்தம்? பாட்டன் பிரச்சனை என்ன ஓயல? அது நல்லா இருக்கு. நீ ரொம்ப நீ செக்யூரிட்டி வளாங்குற. ஆனால் இந்த சபையிலே இந்த ஆளுநர்காரர் என்ன சொன்னார்னா, தாத்தன் என்ன அவரு எதுக்கு பேரனுக்கு சோபன்? நியாயமான பேச்சு. உண்மைதான். பப்புன்னு சேர்ந்து கூட்டணி அமைச்சுக்கிறீங்க. இந்த கூட்டணி இன்னைக்கு நொறுக்குறேன். சரி, நியாயமான பேச்சு. என் பாட்டை மகாவிஷ்ணு கோமாளியா மாறினார். அப்ப கோமாளிங்கிற நீ எனக்கு யாருக்கு இணையானவர்? என் பாட்டை மகாவிஷ்ணு இணையானவர். எனக்கு அதுல மாட்டு கருத்தே இல்ல. ஆனால் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறதுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குல்ல. அப்ப கோமாளியா மாறினார்னா ஏன்? இதுக்கு மட்டும் நீ சரியா சொல்லு. உன்னை நான் திட்டுனதுக்கு, பேச்சு பேசுனதுக்கு உனக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நான் உள்ள வைக்கிறேன். ஏன் மகாவிஷ்ணு கோமாளியா மாறினா? என்ன உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்ட? படிச்சிருக்கியா? அப்ப போயிட்டு புரட்டாசி கடைசியில வரவா? இல்ல, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்ன ஆச்சரியம்? ஒரு கேள்வி கேட்டு நீ பயப்படுவ, தடுமாறுவ, நிலை. கோமாளி வேஷம் அணிந்தார் அப்படின்னா அவ ஊர்ல உண்மையிலே எனக்கு முத்துமாரி முளப்பாரி. முத்துமாரி முளப்பாரிக்கும் மகாவிஷ்ணு கோமாளி அது சம்பந்தம் இல்லையே. அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வந்த நீ ஏன் முந்திர? சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு எதுக்கு அதை சொல்ற நீ? கோமாளி வேஷம் ஏன் போறாரு? இப்ப வாங்க. ராசபாட்டு வேஷம் போட்டிருக்கலாம். வேலை அடிப்பது பற்ற கூலி 12,100 ரூபா. எதுக்கு போடவில்லை அவர்? நாரதர வேஷம் போட்டிருக்கலாம். உண்மை போன்று போட்டிருந்தால் யாழை கட்டிக்கிட்டு அடிச்சு நீ நெளிச்சு விட்ட. இது 5வது யாழ். உங்க மேல இருக்க கடுப்பு போகும்போது ஒரு யாழை ட்ரெயினை துவச்சு விட்டு சுக்கு காப்பிக்காரன் தூக்கி விட்டேன். அது வேற ஞாபகப்படுத்த செய்திருக்கலாம். நெஞ்சமெல்லாம் புண்ணா. ஆனால் மகாவிஷ்ணு கோமாளி இப்பதான் எடுத்து வந்திருக்கீங்க. இப்ப நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கேன். கூறுங்கள் பார்க்கலாம். பெரிய சபை. அந்த சபையில ஒரு பெருச்சாளி வந்து இதை கடிச்சு புடிச்சு. பெருச்சாளி கிடையாது, இல்ல ஒரு வண்டாகப்பட்டது. இல்ல அது கர்ணனுக்கு அது கிடையாது. இது இல்ல. ஏங்க ஒரு வண்டு வந்து கடிச்சு புடிச்சு. அது வந்து கர்ணன் வடியில பரசுராமர் தலை வச்சு தூங்கும் பொழுது தொடைய கண்ணனாகப்பட்ட வந்து வண்டா மாதிரி கடிக்கிறாரு. அப்ப பரசுராமர் சாபம். அது வந்து மகாபாரதம்ல. இது மகாபாரதம் இல்லையே. கிடையாது. அதை கிடையாதுன்னு சொல்லிருக்கேயா சொல்ற? ஏயா நீ பதற? நான் இன்னும் சொல்லவே இல்லையே. நான் தான் பதட்டப்படுறேனோ? அப்ப நான் அமைதியா இருக்கேன். சொல்லு. இங்க இருந்து பட்டுக்கோட்டை போனா 1000 வேகத்தடை வரும், 1000 பெண்டு வரும். உடனே தப்பி போறதுக்கு ஹெலிகாப்டரா? சரி, பொறுமையா இருக்கேன். ஏன் கோமாளி வேஷம் போட்டார் அப்படி? ஏன், எதற்காக? கோம் அலி அப்படின்னா கோமத எங்கள் குலமத. லூஸ் ஆகாம போக மாட்டேன். கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னா காமதேனு பசு. அந்த காமதேனு பசுலே உடம்புல அத்தனை இடத்துல அத்தனை தெய்வங்கள் உட்கார்ந்துருக்கும். போட்டோவில் போய் பார்த்தா தெரியும். ஆனால் மகாவிஷ்ணு ஏன் கோமாளி வேஷம் போட்டா? நல்ல கொஸ்டின் தான். இப்ப இதானே பதில் சொல்ல வர்ற. இப்ப எதுக்கு சம்பந்தம்? பாட்டு பாடிட்டு பசுமாட்டு மேல எல்லாத்தையும் இப்ப இதெல்லாம் சம்பந்தம் இருக்கா உனக்கு? எந்த சுழிய போட்டாலும் பிள்ளையார் சுழிய போட்டு துவங்கணும். எந்த வீடு பால் காய்ச்சினாலும் கோமியம் இல்லாம பால் காய்ச்ச முடியாது. கைதட்டலாம். மூத்துறது கைதட்டு வாங்க. இவங்க எல்லாரையுமே எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது.
இவங்க எல்லாரையுமே நீ மூளை செலவு பண்ணி வச்சுக்கு நல்லா தெரியுது எனக்கு. மூளை செலவு பண்ணா நாடகத்துக்கு வரும்போது செலவு பண்ண சட்டை போட்டுக்கிற தமிழனை வழங்குறேன். கைதட்டலாம். செலவை மூளை செலவை. எதுக்கு சம்மந்தம்லாம் சொல்லி கைதட்ட சொல்லிட்டு இதுக்குள்ள 750 பேர் இருக்கா. தலைக்கு 200 ரூபா சும்மா கிடையாது. சரி எப்ப அந்த பதில் வரும்? உங்க கட்சிக்காரங்க கிடையாது. 7 உள்ள இருக்கு. சரி சரி. ஏன் கோமாளி வேஷம் போட்டார் அப்படின்னா ஏன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுச்சு. ஏன்டா கோமாளி வேஷம் போட்ட? ஏமா கோமாளி அப்படின்னா சார்லி சாப்ளின் அவர் கிடையாது. மகாவிஷ்ணு கோமாளி வேஷம் போட்டதுக்கு சார்லி சாப்ளின் என்ன சம்பந்தம்? மகாவிஷ்ணு ஏன் கோமாளி வேஷம் போட்டாரு? அங்க வாங்க. ஏயா ஓட்ட? ஏன் 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 அதத்தான் கேக்குறேன். ஓட்ட ஏன்? ஏய் ஏன் அப்ப நீ பதில் சொல்லல. கேள்விக்கு ஏன்? ஓ அப்ப நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரியுமான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல. அப்புறம் ஒரு கப்ளிங் லாக் அப்படின்னா கட்ட விரலை ஒன்னு கவி விட்டது. ஆனா என்னென்ன செஞ்சாலும் அதை எடுக்கவில்லை. ஆனால் மகாவிஷ்ணு உடனே கோமாளி வேஷம் போட்டு ஆடினார். அது சிரிக்க துவங்குச்சு. கட்ட விரல இருந்து எடுத்துருச்சு. ஏய் ஏதோ 2-3 விஷயம் மட்டும் காதல் வாங்கிட்டு நீ மொத்தமா கொடுத்து கதை சொல்ற. மகாவிஷ்ணு போட்டது சேர்த்தேன். கை தட்டலாம். ஏய் பதில் யாரா கை தட்டா கையை ஒடிச்சு ஒடிச்சு. ஏய் இனி பதில் என்ன சொல்லலையே. பதில் எது பதில்? இதா பதில் உனக்கு? ஏய் சுத்தி சுத்தி போனாலும் மண்டே பொளந்தறிய முளந்து. மண்டே பொளந்தேன். கறிக்கடை அரவிந்த சாமி. எதுக்கு? ஆட்டு மண்டைய பொளந்தா. ஆட்டு மண்டை இங்க பறக்கல. டி செல்வா எம்பெருமான் சிவபெருமான் பிரம்மனுடைய தலையை கொய்து விட்டார். அந்த கொய்து தலையை சிவன் கையை விட்டு போகல. என்னென்ன பண்றாரு? அப்ப கையை விட்டு போகாத பொழுது மகாவிஷ்ணு கோமாளியா மாறுறாரு. சிரிக்க வைக்கிறாரு. அந்த கையை கவி இருந்த தலை கீழே விழுந்துச்சு. அப்ப தலை கவி இருந்த அந்த கையை விடுவிப்பதற்காகத்தான் மகாவிஷ்ணு கோமாளியா வேஷம் போட்டாரு. தலையை கவலை வேற. தலை வந்து எதை கவிச்சு? கையை கிடையாது. என்ன கிடையாதுன்ற? தலை வந்து கவனது லெக். மூதேவி அத ஹேண்ட்னாச்சு சொல்லு. மூதேவி லெக்னா காலு. ஏய் உண்மையிலே உனக்கு புராணம் தெரியுமா தெரியாதா? எனக்கு சந்தேகமா இருக்கு. தெரியும். எத்தனை புராணம் இருக்கு? 18. ஏன் பட்டு அடிச்சு விட்ட? இதுக்கு முன்னாடி பட்டியா வர மாட்டேன். ஏய் உண்மையிலே சரியா சொல்றீங்க. 18 புராணங்கள். ஆமா. கை விடுங்க. இப்பதான் இடத்து வந்திருக்கீங்க. சிறப்பு. ஆனா 18 புராணம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. என்னன்னு தெரியுமா? ராமாயணம். மூதேவி அது இதிகாசம். நான் கேட்டது புராணம். அதை நீங்க எப்ப கேட்பேன்னு கேட்க வந்தீங்க. அதான் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். புராணம் தெரியுமா? படிச்சிருக்கியா? நானும் படிச்சிருக்கேன். பேசுமா? வாயா. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், பக்தி புராணம், குரு புராணம், பிரம்ம புராணம், பிரம்மணிகை, தேவதமா, அக்னி புராணம், வாயு புராணம், கந்த புராணம், கந்த புராணம். இத மட்டும் நீ சொல்லு. நீ படிச்சு ஒத்துக்கிட்டு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நான் போயிடுறேன். வாயா. இப்பதானே சொன்னேன். என்ன இப்பதான் சொன்னா? நீ ஓடும் போது பின்னாடி தானே வந்து. ஏய் நெஞ்சு அடக்கி நான் சொன்னேன். இப்ப நானும் நெஞ்சடைக்குதான் சொன்னேன். அப்புறம் என்ன போய விளக்கத்தனமா? இப்ப நான் கூறும்போது தாங்களும் கூறினீர்களா? ஆம் பிரபு. மகா என் வேகத்துக்கு தாங்களும் வீடு கொடுத்தீர்களா? ஆமா. ஐயோ உன் கூட நாடகத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு 10,000 சேர்த்து பேசணும். நான் நின்றுகிட்டே போற ஆளை கொண்டு வந்து உசுர கொடுத்து பேச. உண்மையிலேயே தங்களை சந்தித்த பொழுது எனக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கிறது. ஏன்னா நான் கூறக்கூடிய அந்த வேகத்துக்கு வித்தியாசமே தெரியாத சொல்லி வந்தீங்களா? அதுதான் சிறந்த அறிவாளி கலை. சிறப்பு. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். பேசுவோமா? போங்க. பிரம்ம புராணம், வாயு புராணம், பவிஷ்ய புராணம், அது புராணம். இங்கிட்டு போட்டேன் மருதமணியை காணா. மருதமணியை காண இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போயிட்டு எல்லாம் புராணத்துல வருதா? ஆமா. இல்ல. ஆமா. நீ மறுபடியும் நிறுத்தி சொல்லு. வா. பாடாதையா புராண பேரை சொல்லு. அதான் சொல்ல வரேன். பிரம்ம புராணம். அடுத்து வந்துருச்சு. வா போயிட்டு வருவோம். ஏய் அந்த வந்துருச்சுல பேர் வந்துருச்சு. புச்சிக்கா விட்டு வேற. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், பக்தி புராணம், குரு புராணம். ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ற நீ. ஸ்டார்ட் போடா. ஏய் புராணத்து பேர் எங்க? இது பேரா? அப்படியா? எனக்கு புராணம் வேணாம்யா. வேணாமா? நல்ல வேலை. நம்ம இதிகாசம் பேசுவோம்யா. ராமாயணம், மகாபாரதம். ஏய் கைகுடியா. என்னை அடிக்கடி ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கீங்க நீங்க. நான் ராமாயணம் சொன்னா மகாபாரதம். அதுதான் சிறந்த ஒரு அறிவாளி கழகு. ராமாயணம் இயற்றியவர் யார் தெரியுமா? தெரியும். 2 பேரு. கம்பனா இவரா? அவர்தான். அத கம்பர். அடுத்து அவர். உதவி பேரை சொல்லு. அடுத்து யாரு? பெரியவங்க பேரை சொல்லக்கூடாதுங்க. அப்பா சொல்லியிருக்காரு. பெரியவங்க பேர் நியாயம். நம்மளோட மூத்தவங்க பேரை போய் சொல்லலாமா? சரி அப்ப நான் அவர் பேருக்கான காரணத்தை சொல்றேன். இல்ல நான் பேரை சொல்றேன். கம்பர் வீட்டு கட்சித்துறையும் கவிபாடும் என்றார்கள். கம்பர் கிட்டத்தட்ட 800 பசுக்களை வளர்த்து.
நான் கேட்டது ரெண்டாவது ஒருத்தர் எழுதினார்ல. உன்கிட்ட சொல்லலையா? சொல்லி பார்த்தேன். இல்ல அவர் பேரை நான் சொல்றேன். அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றியா? ரெண்டாவது எழுதினவர் பேரு ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர். ஏன் ஒட்டக்கூத்தர் பேர் வச்சாங்க? ஒட்டச்சத்திரத்து ஒட்டச்சத்திரத்திலையா? ஏய் இல்ல ஒட்டக்கூத்தர் அப்படின்னா ஒரு ஆளா கூத்திக்கிட்டு இருந்தார். ஒரு ஆளா நல்ல பேர் வேறன்னு சொல்லாம ஒட்டிய. அது அப்படி இல்ல. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடியதால். ஏன்னா இந்நேரத்துல வெட்டு குத்துன்னு பேசக்கூடாதுங்க அப்பா சொல்லி. வெட்டு குத்து இல்லையா? வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்ததனால் அவர் ஒட்டக்கூத்தர் என்று சொல்லுவார்கள். என்ன தெரியுது? சொல்ல வேண்டியதானே? நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன பெரிய கலெக்டர் பையன்? சரி விடு. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து மாடிய ஒட்டக்கூத்தர் பேரு. ஆனா அப்படி ஒட்ட வைப்பதற்காக ஒரு கவி மாடினாரே. தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கேன். பேசுவோமா? வாங்க. பாடின ஒட்டக்கூத்தல். விக்கா விக்கா வித்தாவு போய் எக்காட போய் துக்காட சொல்ல பாடத்தி. ஏய் என்ன டேய் இதெல்லாம் டோட்டல் குத்துபடி வாயிச்சது. நான் கெட்ட வார்த்தை பேசுறேனா? ஏன் கெட்ட வார்த்தை பேசுற? கெட்ட வார்த்தை நீதானே பேசுன. நான் பேசுறேனா? விக்கா விக்கா ஒத்தாங்கம்மா ஒக்காவ போட்டு. ஏய் நான் கவி பாடுனேன். பாடவா? என்ன கவி? உங்க பத்தாவோட கவி. விக்கா விக்கா வித்தாவு போய் எக்காட போய் துக்காட சொல். நொக்கால போய் ஏய் கொக்கால போய் இல்ல வருதா உனக்கு? போய் மச்சாடா ஒழுக்கமா தெரிஞ்சா பாடு. இல்ல பேச மாய போத்தி நில்லு. அதாங்க ஒட்டக்கூத்தர் கவி ஏனாமல. அப்ப வேற கவி பாடுவான். கவி காலமேங்க பாடினாரே. ஆமா. ஒரு எழுத்து வச்சு ஒரு எழுத்து வச்சு பாட முடியுமா? ஒக்கலு ஒன்னு ஒக்கோ. என்ன எழுத்து? ஒரு எழுத்து. தத்தி தித்தி. ஏய் கைவிடியா. இதெல்லாம் படிச்ச அறிவாளி. வாங்க பேசுவோம். தத்தி தா தூதி தாகு தித்த தூதி தத்துதி துத்துதி. திருச்சி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை ஒருத்தநாடு. ஏய் இன்னும் ஊரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் சொன்னேன். கவி எங்க? கவிதா. தத்தித்தா தூதி தாது தித்தத்துதி தத்துதி துத்துதி ததுத்தி விபூதி ஊதுவத்தி சூடான் சாம்பிராணி வாழைப்பழம் தேங்காய் 2 கிசுமிஸ் 2 ரூபாய்க்கு. ஊதுபத்திக்கு இதுக்கு பான 1 கரும்பு 7 8. இதுக்கு ஊதுபத்திக்கு என்ன சம்பந்தம் வருது? ஊதுவத்தியை குத்துனாதே அவன் கவி எழுத முடியும். கவி காலம் எங்க ஊதுவத்தியை குத்துனாரு? அப்ப சூட போடுனாரு. வா ஏதாவது ஒண்ணு செய். சரி எனக்கு அது வேணாம். கூடாம எப்படியா செய்ய முடியும்? எதுக்கு தேவையில்லாம புராணம் இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம் எனக்கு அது வேணாம். உன்னை பற்றியே பேசுவோம். நிக்கிறியே என்ன இடம்? பலகா மேடை. ஏய் பலகா மேடை எனக்கு தெரியாதா? கதைப்படி என்ன இடம்? அது கதைப்படி ஆவடியார் கோயில் ஆப்போசிட் மாரியம்மன் கோயில். அதுதான் அது தெரியுது. மைசெட் உரிமையாளர்களும் நீ கதைக்குள்ள குதி. வா குதிப்போம். காலு பதவிக்குனா கெந்தி நடப்போம். இந்த குதிக்கிறல்லப்பா விவரத்துக்குள்ளே குதிக்க வேண்டும். இந்த சபையின் வீரன் என்றால் இதுதான் வேலிமலை சாரல் என்பது. வேலிமலை சாரல். வேள்வி என்றால் என்ன என்று கேட்பீர்கள். ஏன் கேட்டா சொல்லிருவியா? என்ன அசிங்கப்பட்டு போயிருவேன். இதுக்கெல்லாம் பதில் தெரியும்னா நீ 400 வருஷம் ஒற்றை காலில் தபம் செய்ய வேண்டும். ஒற்றை காலில் பண்ண முடியாது. ரொம்ப நீர் கேட்டா சொல்லிருவியா? நீ சொல்லுங்க. இதுக்கப்புறம் பேசலாம் மறந்துடுறேன். இதுக்கு மட்டும் நீ ஏத்துக்கிற மாதிரி பதில் சொல்லு. சொல்றேன். உன்னை நான் திட்டத்துக்கு மன்னிப்பு கேட்டு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் உள்ள போயிடுறேன். இல்ல பரவாயில்ல. எப்ப நீ என் பேச்ச மதிக்காம நீ உள்ள மல்லாக்க கிடந்தியோ உன்னை சும்மா விடலாமா? ஏன் வேலிமலைக்கு வேலிமலைன்னு பேர்? வேலிமலைக்கு எத்தனை மலை இருக்கிறது. ஆனால் இது வேலிமலை சாரல். வேலிமலை சாரலே வேலிமலை என்று பேர் வர காரணம் என்ன? பென்சிங். பென்சிங் என்றால் தூணுக்கள். அந்த காலத்துல கிடையாது. வேள்வி என்றால் யாகம். யாக நடத்துவர்கள். அடுப்பு வைத்திருப்பவர்கள். அடுப்பு வச்சிருக்காங்களா? முனிவர்கள் சொல்ல வரேன். ஆமாமா அவ்வளவுதானா? அப்ப என்ன யாகம் நடத்திட்டா அவ்வளவுதான். ஆளுக்கு மட்டும் பொங்கச்சோறு வாங்கிட்டு போக இல்ல. ஒரு முடி பொங்கச்சோறு வாங்குறியா? வேற ஒரு தோரணையா கொடுக்கறது இல்லையா? முனிவர்கள் வந்தார்கள் யாகம் செய்தார்கள். யாகத்தின் பேர் வேள்வி. வேள்வி பண்ணமல வேலிமலை. அப்படித்தானே? இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுற? கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா நான் சொல்லுவேன். சத்தியமா? சத்தியம். அப்ப சொல்லுங்க. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? வேலிக்கு ஏன் வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? சொல்லுங்க பாப்போம். வேள்வி என்றால் யாகம். யாகம் செய்வதற்கு முனிவர்கள். சிறப்பு. யாகம் நடத்துதனால் முனிவர் வந்து யாகம் நடத்துற மலை வேலிமலை. அப்படித்தானையா? இதுக்கே கஷ்டப்படுற? வந்தது முனிவர்கள். முனிவர்கள் மட்டுமா? 33 கோடி தேவர்களும் 44 ரிஷிமார்களும். 44 இல்ல 48,000 ரிஷிமார்களும். 8,000 சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? வாயில நுழையல. சரி பரவாயில்ல, அதையும் விட்டுக்க. வந்தாங்களா? பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? ஆளுக்கு மட்டும் பணங்கள்ல புடிங்கிட்டு போனாங்க. ஏய் என்ன செய்தார்கள்? யாகம். யாகத்தின் மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி பண்ணவள வேலிமலை. அப்படித்தானையா? கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா நான் சொல்லுவேன். சொல்லுங்க பாப்போம். ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? சுக்கு காப்பி போடும்போது பானையோட சாஞ்சு போச்சு. ஏய் அது அவட்ட போய் கேளு. சுக்கு காப்பிக்கு வேலிமலைக்கு என்ன சம்பந்தம்? ஏய் சொல்லிட்டேன் அப்படியா?
நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? போ அப்படி. முரட்டு லூசா இருக்கும் போல. பரங்கி மலை மலை இருக்கா? ஆமா. கேள்விப்பட்டீங்களா? ஏன் பரங்கி மலை? அங்க பரங்கிக்காய் அதிகமா போட்டாங்க. பரங்கிக்காய் போட்டாங்க. ஏயா உன்னையோட சித்திரவதையா இருக்கு. அது அப்படி இல்ல. பிரிகி என்று சொல்லக்கூடிய முனிவர் அங்க இருந்தார். பிரிங்கி என்ற முனிவர் இருந்தால் பிரிகி அமர்ந்ததாலே பிரிங்கி மலை பிரிங்கி மலை பிரிங்கி மலை பிரிங்கி மலை பிரிங்கி மலை. இன்னைக்கு அது என்ன மலை? அதான் பரங்கி மலை. அப்ப பரங்கி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்ற பொழுது ஓ மலை என்ன மலை? வேலிமலை. கூறுகள் பார்க்கலாம். ஏன் வேலிமலை என்று பெயர் வந்தது? ஒரு காலத்திலே டெல்டா பாசனம் நிறைந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலே. தஞ்சாவூருக்கு வேலிமலைக்கு சம்பந்தம் இல்லையா? அப்ப உனக்கு எனக்கு இங்க என்ன சம்பந்தம்? கேள்வி கேட்டுக்கல. நான் பதில் சொல்றேங்க. சொல்லு. நீங்க எவ்வளவு போறீங்க? அப்ப பயப்படுறீங்களா? கருங்குளத்தாரே பயப்படுறீங்களா? சரி சொல்லியா பாப்போம். பேசுவான். வேள்வி அப்படின்னா என்னவென்றால் என்ன 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 கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் என்ன இல்ல வெண்ண வேள்வி என்றால் அர்த்தம் சொல்ல வேண்டும். யாகம் 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 யார் நடத்துவா? 33 தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் வாயில நுழைஞ்சிருக்கு. பண்ணாங்களா? பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? என்னையா பண்ணாங்க? பண்ணிட்டாங்கல. யாகம் யாகம் நடத்துதனால் வேள்வி வேள்வி பண்ணமலை பலவலை வேலிமலை வேலிமலை. அம்படி தானையா இது கேட்கணும். தான் கத்துற கத்தலையே. போ அப்படி. நீ என்னை போட்டு என் சித்திர போ அப்படி. இப்பதான் இன்னொரு மலையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நார்த்தாமலை. நார்த்தாமலை. ஏன் நார்த்தாமலை? ஊரு பாக்கெட் 20 ரூபாய்னு வித்தாங்க ஒருத்தன் நார்த்தங்கா போட்டு. ஊருகா வித்தாங்களா? மூதேவி நார்த்தங்கா ஊருகா இல்ல. நாரதர் அமிர்தமலை. நார்த்தாமலை. நாரதர் அமிர்ததாலை. நாரதமலை 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 நாரதமலை. இன்னைக்கு அது என்ன மலை? நார்த்தாமலை. அப்ப நார்த்தாமலைக்கு அர்த்தம் இருக்கிற பொழுது ஓ மலை என்ன மலை? இந்த தண்டி மலை கிடையாது, அமுக்கு. சரி சொல்லுங்க. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? ஏன் வந்துச்சு? ஏன்? நான் எங்க இருக்கேன்? நீங்க யாரு? பாம்பேல நீங்க என்ன படிக்கிறீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. மயிரை புடிங்கிறது. பதில் சொல்றியே வாயை சுத்து குத்தவா உன்னைய. மணிகண்டா. புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள். நான் தெரிந்தே ஆக வேண்டும். இதே மாதிரிதான் பிரான்மலை விலை உண்டு. ஏன் பிரான்மலை? சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம் திருஞான சம்பந்த பெருமானுக்கு. அப்ப கதை தெரியுமா? எங்க மிச்ச கதையை சொல்லு. சிவபெருமான் காட்சி கொடுத்தார். திருஞான சம்பந்தம் இருக்கு. எங்க காட்சி கொடுத்தவனே அப்படியே அடுத்த காட்சிக்கு வரணும்னு போயிட்டாரு. முழுசா சொல்ல முடியலையே. அப்ப காட்சி கொடுத்ததால் இது சாதாரண மலை இல்ல, இது எம்பிரான் மலை, இது எம்பிரான் மலை, இது எம்பிரான் மலை என்பது மருவி இன்னைக்கு அது என்ன மலை? எம்பி எம்பி பிரான் மலை இருக்கா? இருக்கா? ஏய் சிரிக்கிறீங்க? அப்ப பிரான் மலைக்கு அர்த்தம் இருக்க பொழுது ஓ மலை என்ன மலை? தம்பி பிரஷர் மாத்திரை இருக்காடா. எப்படி சிக்கிருக்க பத்தியா? ஐத்த புடிங்கிருக்க மாத்த எப்படி ஒரு மெண்டல எங்கனையும் பார்த்ததடா அந்தால. புரியவில்லையே. ஏ இதுதான் அந்த ஊருக்கு போற பாதைன்னு சொன்னா மலை ஓ மலை யா மலையா? ஏ மலை ஓ மலைக்கு நீ சொல்றதா நான் சொல்றதா? ஏய் மலையை நேத்தோட பட்டா போட்டு கொடுத்துட்டேன். தெரியாது. தங்கள் மலைக்கான அர்த்தத்தை தாங்கள் தானே கூற வேண்டும். இன்னும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இதே மாதிரிதான் அன்னமலை என்ற மலை உண்டு. ஏன் கர்ணை பூலோகத்திலே அன்னதானம் செய்யல, சொர்க்கத்துக்கு போனா பசிக்குது. நீங்க அன்னதானம் பண்ணலப்பா, நீ பூலோகத்துக்கு போ அன்னதானம் போடு என்று சொன்னதாலே கர்ணை வந்தா அன்னதானம் போட்டா அவன் அண்டமிட்ட மலை. இன்னைக்கு என்ன மலை? அண்ணாமலை. அண்ணாமலைக்கு அர்த்தம் இருக்க பொழுது ஓ மலை என்ன மலை? என்ன மலை? வேலிமலை. விளக்க சொல்லுங்க. அதான். ஏய் ஏய் ஏ வந்துட்டீல. என்ன கேக்குற? ஏனே வந்துட்டீலயா? வந்துட்டீல மலைய வந்துட்டீல. சொல்லு ஏன் மலை? குன்றமலையின் மலை உண்டு. ஏன் முருகனுடைய வாகனம் மயிலாகப்பட்டது. அன்று கருணனை விழுங்கியதால் சாபம் கொடுத்தார், நீ குன்றாக போவாயின்னு. அப்ப அந்த மயில் குன்றா அமர்ந்த மலை என்ன மலை? குன்றமலை. அப்ப குன்றமலைக்கு அர்த்தம் இருக்க பொழுது ஓ மலை என்ன மலை? என்ன மலை? என்ன மலை? உன் கூட வந்ததுக்கு மசு. டேய் டேய் இந்த ஆள வச்சு கால்ல குளக்கணும்டா. அண்ணே சாமி ஐயா நீ வந்துட்டியா? இதான் வேலிமலை. நான் மறுக்கலையப்பா. இல்ல சாமி, கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லணும்ல. சொல்லு. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை? வேள்வி என்றால் யாகம். யாகம் நடத்துற முனிவர்கள். சிறப்பு. முனிவர் வந்து யாகம் நடத்துறதுனால் வேள்விக்கு மறுவேறு யாகத்துக்கு மறுவேறு வேள்வி. அவ்வளவுதான். ஐயோ அவ்வளவுதான். இது தெரியுது. அப்ப சொல்ல வேண்டியதானே. எனக்கே ஒரு மாதிரி. இதே மாதிரிதான் கழுகுமலை என்ற விலை உண்டு. ஏன் எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக அன்று சம்பாதி என்று சொல்லி கழுகாகப்பட்டது தமம் மறந்ததாம். அந்த கழுகுக்கு முட்டி கொடுப்பதற்காக முருக வந்தாரு, கழுகு மேல அமர்ந்தாரு. அப்ப முருக கழுகு மேல அமர்ந்தவள இன்னைக்கு என்ன மலை? கழுகுமலை. கழுகுமலைக்கு ரத்தம் இருக்க பொழுது ஓ மலை என்ன மலை? மணியண்டா அண்ணே இன்னைக்கு நீ பிரஷர் மாத்திரை எடுத்து வரலனே, பேசாம சாமி கிட்ட சரண்டர் ஆயிருனே. என்னத்த சரண்டையா? இந்த இடத்த விட்டு போக மாட்டாரா? இன்னும் தங்களுக்கு புரியவில்லையா? உழவுன்னா சட்டி கலவை போட்டு கொக்கி கலவை போடுவாங்க, பொழுதனைக்கு மாட விடுவாங்க. இதே போல சுவாமி மலை என்ற விலை உண்டு. ஏன் சுவாமி மலை? தகப்பன் சுவாமியாக தந்தை சிவபெருமானுக்கு குருவாக அமர்ந்தாள் தகப்பன் சுவாமியாக. அப்ப முருகப்பெருமான் தகப்பனுக்கு சுவாமியாக அமர்ந்த மலை இன்னைக்கு என்ன மலை? அதத்தான் வந்து என்ன மலை? போயிட்டில விசாரிச்சுட்டு வாயா. மலைக்கு போயிட்டில என்ன மலை? என்ன மலை? சுவாமி மலை. நீ ஏன் அப்படி பண்ற? உன்னை கருங்குளத்துல இருந்து கூட்டு வந்தது யாரு? ஏன் அந்த என்கிட்ட கேக்குறீங்க? ஏ மணியண்டா, இலக்கிய இடி என்றும் புராண புயல் என்றும் வரலாற்று மேதை என்றும் இலக்கிய செம்மன் என்றும்
சிங்கம் களை இறங்கிருச்சு சொன்னாரே. அது எவன் தூக்க வச்சுல சொன்னேன்னு தெரியலையா? என் மாமே ராஜா மாமா சொன்னாரே. ஏ மச்சான், என்னென்னமோ பேசுவாருன்னு நினைச்சு இந்த ஆளு என்ன வேலையும் வேலையை விட்டு போலையா? மாப்பிள்ள இன்னைக்கு நீ ஜெயிக்கிற. நீ ஜெயிக்க முடியாது. ஜெயித்து விடுவாரோ? அப்ப நமக்கு வேலை மேல வேணாம். நம்ம 10 பாட்டு பேசுவோமா? திருமாட்டப்படி, புறநாட்டப்படி, சிறுமாநாட்டப்படி, பெருமாநாட்டப்படி, மதுரை பாட்டு, முல்லைக்காஞ்சி. வாஞ்சப்படியா? அதே வந்துச்சுல, உனக்கு தெரியுதுல. எனக்கு தெரியுமே, நீ சொல்லு. நீ சொல்லியா? அப்ப 10 பாட்டு வேணாமா? சாமி 5 பாட்டு 6 பாட்டு போட்டு 5 பாட்டு பாடுவா. சாமி எல்லாம் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சாதா கேக்குறீங்களே? என் மாப்பிளைக்கு தெரியாது. அப்ப 8 தொகை. இது உங்க மாப்பிளைக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. எங்க 8 தொகை இதுதான் அப்படின்னு சொல்லியா? அறிவாளின்னு ஒத்துக்கிறேன் வாயா. 8 தொகை. 8 தொகை. பாத்தியார் காளிமுத்துக்கு ஒரு தொகை, வள்ளி பானிபுரி என் தங்கச்சிக்கு ஒரு தொகை, மணிகண்டனுக்கு ஒரு தொகை, எனக்கு இடையில நானும் இருக்கனே. உங்களுக்கு தொகையை வந்து லேசாத்தேன் என்னன்னு. ஏப்பா ஆனா ஓன்ட்டெல்லாம் எப்படியா பிள்ளை ஒட்டிய குடியிருக்கு? அது இந்த பக்கம் தான் நீ இதை சொல்லணும். அப்பெல்லாம் சொல்லாதீங்க. மற்ற இடத்துல சொல்லி பிள்ளை ஒட்டின்னு சொன்னேன். நீங்க என்ன ஆசிரியர் வேற எதையும் சொல்லிட்டு போயிடாம இருங்க. 8 தொகை என்று அந்த 8 தொகை இல்ல. நச்சினை, குறுந்தொகை, 500, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அடியண்டா அண்ணே காம நேரம் பேசி அன்னை ஒண்ணுக்கு வரேன். ஆத்தி சாமி வீணையே போட்டு இந்த அடி அடிக்கிறாரு. ஆத்தி அது நெலிஞ்சு போச்சியா விடியா? அர்த்தம் தெரிய வேண்டும் எனக்கு. கட்டையை உடைச்சு தெருவில் தெரிய போறேன். அப்ப இந்த மலை வேணாம்னா நம்ம மருதமலை போவோமா? எந்த மலைக்கு நேரத்தில் பசு இல்லை. காலையில் உன்னை கூட்டு போனேன். இரு காலையில கூட்டி போறியா? விவரம் பேசுவதற்காகப்பா? ஐயா போதும் வளகாத்துல மண்ணு விழுக. அண்ணே நீங்க பேசுற அப்ப என்னுடைய புராணமோ, என்னுடைய இதிகாசமோ, என்னுடைய இலக்கியமோ தங்களுக்கு வேண்டாமா? ஏப்பா நீ என்ன வேணா பேசு. அண்ணே என்ன நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்து அண்ணே குளுக்கோஸ் போட்டுக்கிட்டு இருக்கனே மருதுபடி அண்ணே. அவன் அதுக்கு தானே இன்னைக்கு வரல. ஏன்னா அவன் பாடிக்கல இந்த ஆள் 2 கத்து கத்துனா விடக்குன்னு உதஞ்சு வெட்டிடுவான்டா. அப்படி என்றால் என்னுடைய விவரத்தை தாங்கள் கேட்டிருக்கலாமே. நான் கூறியிருப்பேன் ஒரு வார்த்தையிலே. உங்க பேரு? அபிஷேக பரிசுமா, அலங்கார பிரியா வஸ்து, சொத்திர பிரியா சூர்யா, கடற்கரை பிரியா சுந்தரபால், மோத பிரியா விநாயகா, நடன பிரியா ருத்ரா, சாஸ்திர பிரியா சகாதேவா, சத்திய பிரியா. நீ திருந்த மாட்டேன் தான் காப்பின்ட்டேன். திருந்த மாட்டேனா? இந்த வரிசையில என் பேர் வருதுப்பா. பேரை மட்டும் சொல்லு. நாரதன். அப்பாடா. நாரகண்டா தண்ணீர் தருகின்றார் பிறப்பு. 12 ஆண்டுகள் மழை பெய்யாத நாட்டிலே நான் பிறந்த உடனே மழை பெய்ததாலே நாரகண்டார் தண்ணீர் தருகின்றார் பிறப்பு. பேர் வைத்தார்கள் நாரதன். அவளை ஒரு வாரத்துல முடியா? இல்ல விளக்கம் தேவைப்படாத உங்களுக்கு? என்னையா காது ஊத்து வீட்டுல மளிகை சீட்டை ஓட்டுற மாதிரி இரியாயே. உங்க அப்பா பேரு? பிரம்மா. அடங்கொம்மா. அப்ப உங்க அம்மா? என் தாய் தான் வெள்ளை களை உடுத்தி வெள்ளை படி பூண்டு வெள்ளை அரியாசனத்தை வீச்சிருப்பாள் அரசரோடு தம்மை. ஆத்தா வெள்ளை போடு வைக்கிறது கர்ணக்கிழங்கு வச்சு அது தேவையில்லை. வெள்ளை பூடு வைக்கலையா? வெள்ளை பனி பூண்டுனா வெள்ளை சின்ன சேலை கட்டின்னு அர்த்தம். வேற சேலையை தீபாவளிக்கு எடுத்து கொடு இருப்பா. கலைவாணி புத்திரன். என்ன வேலை ஆக்குறிய? கலகம் செய்வதற்கு. போதும் அதோட கடை அடைய இல்லை மூடு தர விடு. தங்களுடைய நாமதேயம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? எங்க அப்பா பேர் வந்து வைக்கணும்னு தான் சித்தப்பாட்டை வந்து பிறக்கும் போதுதான் சின்னம்மாவை அடிச்சது. சரி. சின்னம்மாவை அடிக்கும் போதுதான் மாமா வந்து கூட இருக்கும் போதுதான் அவன் வேலுச்சாமி உலக்க எடுத்து அடிக்கும் போதே ராமசாமி கூட விழுந்தது. சரி. அப்படி விழுகும் போதுதான் எங்க அப்பா பேர் நம்பிராஜன்னு எங்க ஐயா வச்சார். முட்டா பையலே. முட்டா பையன் அப்பா பேர் நம்பிராஜ் சொல்லிக்கலாம்ல? சொல்லிக்கிறேன் நம்பிராஜ். என்ன பண்றீங்க இந்த இடத்துல? என்ன செய்கின்றீர்கள்? காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாரு? சிந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு. அடுத்த காவலில் யார் இருக்கிறார்? என் தங்கை வள்ளி. அதுக்கு முன்னாடி யார் இருக்கிறார்? என் ஆளு. நான் போலாமா? புரிஞ்சு இருக்கேன். முட்டா பையலே போய் ஆசி கொடுக்கலாமா? நான் பார்க்காத பெண்களே கிடையாது. தேவலோகர் ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை, சாவித்திரி, காயத்ரி, நலாயினி, அனுசியா எத்தனை பெண்களிடத்தில் போய் சிறப்பு கொடுத்திருக்கிறேன். போகும்போது மெசேஜ் பண்ணிட்டு போவீங்களா? மெசேஜ் பண்ணிட்டு போறேன். புரிஞ்சிங்களா? ஒண்ணுமே மாட்டாங்க. ஆசி விளங்குவதற்காகப்பா நான் ஒரு தனி மனித ஒழுக்க சீலன். சாமி நல்லா செஞ்சையா. சாமி நீங்க இந்த ரம்பை ஊர்வசி எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல? ஆமா. என்ன நாளைக்கு கூட்டி கொண்டே காமிங்க சாமி. நான் பார்த்தது இல்லை. போய் என்ன படுத்து தூங்குறதுக்கு உங்களை கூட்டி போகணும்? அதுக்கு வேற கூட்டி போனா அந்த பொம்பளைக்கு சேலை துவைக்கணும். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த பெண்ணை அழைத்து பாருங்கள். ஆசி விளங்க வேண்டும். நாராயணா. அண்ணே சோடாது வாங்கிட்டு வரட்டும் அண்ணே. இந்த ஆறுல என்னடா அது சட்டிக்குள்ள சீனி வச்சவனே எறும்பு அடிக்கும் பாரு. எனக்கே தலை சுத்துதுன்னு. ஒரு மசுரும் சுத்தல. வேலி மலை எம்புட்டு நேரம்டாக்கா பாப்பல. இது ஏறி விட்டது உங்க 4 பேத்துல யாருப்பா? மாமாதாங்க. மாமாதான். நீ சொல்லிடுவ மாப்பிள்ள. நீ சிங்க மாப்பிள்ள. மண்டையிலே கொட்டுனே. கொஞ்சம் ராமசாமி
உள்ள வாரியா கேசரி கட்டி வச்சிருக்கோம். கண்ணே இந்த வந்துட்ட மலையக்காரன் அவளும் அதே பாட்டு. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மனமேல காது கேட்குதா மனசோடு தேடி வாட்டுதா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. பூங்காத்து வீசுது அனல பூசுது பொன்மானி பக்கத்திலே கொண்டவாமா. தாங்காத ஆசையில் தவிக்கும் வேளையில் தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா. சேலை கட்டும் நல்ல மனோரியா செம்பருத்தி பூவுக்கு தாயா. கண்ணுக்குள்ளே காதல் என்னும் தீயா சின்ன இடை தீவன் என்ன நோயா. நீ என்ன சுகமோ எப்போ வருமோ என்னென்னமோ பண்ணுதையா ஆசை. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. கல்யாண மாப்பிள்ளை என்ன நீ பார்க்கல கண்ணூடி நாடத்திலே நிற்கலாமா. ஊரெங்கு தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோட கண்ணத்திலே வைக்கலாமா. அந்தியிலே சந்தனத்தை பூச ஆசைகளை கண்களிலே சீலையில நீவிசிறி வீச காலையில பார்த்த கண்ணு பூச கட்டியனடா கத்தமதிதா நோய் முழுக்க தீர்ந்து விடலாமா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராச உன்வரவே தப்பகல்லா என் மனசு தேடுதடி. மனமேல காது கேட்குதா மனசோட தேடி வாட்டுதா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய? இவருக்கு இப்போ மூத்திரம் தெரிக்க போகுது. ஆருக்கு எனக்கு ஏன் தெரிக்குது? நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இந்த கிணத்து வடி கொண்டு வர எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்களே பார்த்துக் கொள்வீங்க. அப்படியா? நாங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயமா? வாழ்த்தி போவா ஓ வாயில சாமி. அழைத்து வாருங்கள். ஏங்க இவ்வளவு அமைதியா பவ்யமா இருக்காரு, இவர்கிட்ட போய் பேசுனீங்க? பேசவே தெரியாத போல மூஞ்சி அப்புறம் மாதிரி வச்சிருக்கிறாரு. இப்பதான் சார்ஜ் ஏத்திக்கிட்டு இருக்காப்புல. மோசமான ஆள் இருந்தாலும் கிருத்தம் முடிச்சாரு. உங்களை மாதிரியே எல்லாம் நினைக்கிறது பாருங்க. பால்வடியும் பூமுகம். உண்மையிலே வானில வடியுது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா. பிள்ளைங்க கஷ்டப்பட்டு வலிக்கு விழலாம். அச்சம் அடம் நாணம் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக. ஆமா. இப்ப பாருங்க அவர் எப்படி கேட்பறேன். அச்சம் அடம் நாணம் உன்னைய எடுத்த நாள் முதல் அன்னியே வீர. ஆனா அந்தந்தண்டி ஆளை முதலே தெரிஞ்சுதான் உன்னைய கூப்பிட்டுருப்பானாடி. என்னது ஒரு கப்ளிங்கிலேயே வாசரை ஆஃப் பண்ணிட்டேடி. எவ்வளவு அமைதியா பவ்யமா இருக்காங்க. ஏனப்பா நான் ஒரு முற்றும் துறந்த முனிவன்னு இந்த பெண்ணிடத்தில் சொல்லவில்லையா? திறந்து போட்டு வாங்களா மூதேவி. மண்ணாசை பெண்ணாசை புண்ணாசை ஆசையை அறவே வெறுத்தவன். அப்படியெல்லாம் சொல்லலாமா சாமி? எப்படி ஏந்தி வர்றா சம்சா வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா? இந்த பெண்ணை நான் பிறகு கவனித்துக் கொள்கின்றேன். அப்போ போய் குளிச்சுட்டு வாமா. ஏய் அப்படி இல்ல, காலத்திலே ஒரு காலம் அடுத்த பிறகு ஆரம்பத்தில் 52 முன்னாடி சொல்றியா? அம்புட்டா அம்புட்டா
நினைக்கிறேன் அம்புட்டு வச்சிருந்தால தான் உடம்பு கூணிக்கிட்டே இருக்கியா? ஏய் 51 முருகப்பெருமானுக்கு அச்சரங்களா கொடுத்து விட்டேன். அதுபோல் அடுத்த பிரிவில் இந்த பெண்ணை கவனித்துக் கொள்கின்றேன். வாழ்க பல்லாண்டு. நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். இவரே காரணமாக அமைய வேண்டும். அது வாய்ப்பில்லைன்னு தெரியும் எனக்கு. எனக்கு சின்ன மாமாக ஏங்க 16 பிள்ளை பார்த்துக்கிட்டு என்ன 16 பிள்ளை இல்ல, புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் 16 செல்வங்களை பெற வேண்டும். செல்வம் நல்லா இருக்கட்டும். வாழ்க பல்லாண்டு. அடுத்த காவல் இருப்பது யார்? என் தங்கச்சி. அழைத்து வாருங்கள். பாசலாம். பாசலாமா? அவருக்கு முட்டனாக்குதாரா தங்கச்சி? யார் சொன்னது பாசலாம்? தங்கச்சி நம்மளோட சேர்ந்து அவர் இப்படி ஆயிட்டாரு பாவம். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன் தரிசனம் திறந்து வைக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வதா? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன் தரிசனம் திறந்து வைக்குதே. வண்டி ஓட்டணும் போனேன். ஐயோ வண்டி டிரைவரா? எவ்வளவு நேரம் உட்கார்ந்து நாடகம் பார்க்கறாரு போங்க. நிலம தெய்வமே கால்ல விழுகிறேன். அறந்தாங்கி வரைக்கும் பத்திரமா கொண்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பொழுதேனும் சேர்ந்து வாழணும். ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அங்கே உன் மாறு சாயணும். ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அங்கே உன் மாறு சாயணும். மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ? மன்னவரையில் நானும் தான் பூச்சூடும் நாளும் தோன்றுமோ? ஒன்றாகும் பொழுதுதான் உனது பொழுதுதான் உனது உறவுதான் உறவு. அந்த நாளை எண்ணி நானும் அந்த நாளை எண்ணி நானும் பாடினேன். மயங்கினேன் தயங்கினேன் தினம் தினம் உன் தரிசனம் பிறந்து வைக்குதே. உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும் இரக்கமில்லாமல் எண்ணி நீ வாண்டலாம் போனாலும். உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாண்டலாம் போனாலும். ஆடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம். கொதிப்பிருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். என்னாலும் தனிமையே எனது நிலைமையாய் கவிதையோ கதையாய் இரு கண்ணும் என் நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சும் நீரி வாடுமோ? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன் தரிசனம் பிறந்து வைக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வதா? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன் தரிசனம் பிறந்து வைக்குதே. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறா. அழைத்து வருவேன். சுவாமி தப்பிச்சு எப்படியாவது ஓடி. சுவாமி பணிவான வணக்கம். இருக்கிறதுக்கு என்ன வயிற்றுல ஆள் ஏறுது என்ன? அண்ணா இங்க வந்துட்டு ஏதாய் சாமிகிட்ட பேசி பாத்தீங்களா? 100 கேள்வி கேட்டாலும் பேசாம அப்படியே நிற்பாப்புல. இப்படி இப்படி 100 அவர் பேசுறதே நம்ம கேட்காத தந்தா என்ன பேசுறா? என்ன பேச சாமி தெரியாத அப்படியே பிள்ளைங்க. நான் ஒரு 3 கேள்வி கேட்டேன். சம்பளத்தில் 300 தர்றேன், அதை மாத்திக்க அப்படின்ட்டா. உங்களுக்கு லஞ்சம் தரப்பலையா? ஒண்ணுமே பேச தெரியாத அவர்கிட்ட போய்கிட்டு வாங்க சாமி. பேச தெரியாத நேரத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? எதுக்கு உங்க நடத்துல எல்லாம் அவர் இருந்தா அவர் ஏதாவது கேள்வி கேட்டு கத்துறாருன்னா என்ன நீ அண்ணேன்னு கூப்பிடக்கூடாது. நான் அறந்தாங்கிறதே எங்கள் அக்காவை கட்டி கொடுத்துருக்கேன். இங்கே பார்க்க போகிறேன். அண்ணே அவருக்கு இதெல்லாம் பேச்சு இந்தருங்க. மற்ற நேரம் கூப்பிட வருவேன், இன்னைக்கு வர முடியாது என்னால். உங்க தங்கச்சி நான் தானே
உங்க தங்கச்சி நான் தானே. ஆமா, எனக்கு ஒரு ஆபத்துனா யார் வந்து காப்பாத்தணும்? உன்னை பெத்த அப்பனை கூப்பிடு. சரி, அப்பா வரல. இன்னொரு அண்ணன் கிடைக்காம உள்ள அண்ணனை காணோம். ஏ நாய் எழுந்து போச்சாடா? இல்ல காணோம். என்ன சொல்ல வரடா? 7 ஸ்வரங்களில் இசைப்பவரே. உங்களை பேச போறீங்க. இசைப்பவரே என்ன பாடுறீங்க? 7 ஸ்வரங்களில் இசைப்பவரே. உலகம் செல்பவரே. 7 ஸ்வரங்களில் இசைப்பவரே. அங்க இருந்து எடுத்தாரே, வேற எங்க இருந்து? 17 இடத்துல போடணும். நீங்க எந்த இடத்துல இப்ப போட்டீங்க? அப்ப அங்க போடலையா? இங்க இருக்கிற வேர்வையை எடுத்து அவர் நெத்தியில அப்பிக்கிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. புண்ணியம் கிடைக்கும்னா அண்ணே பயம் கேள்வி கேட்ட இன்னைய பொறுத்தளவு இன்று நீங்க என் கூடவே தான் நிக்கணும். ஒரு சேர் எடுத்து வந்துங்க, ஓட்டு செக்யூரிட்டி மாதிரி உட்காந்துக்கிறேன். எப்படி சேலை எடுத்தாந்து சாஞ்சுக்கிட்டே இருக்காது, நான் செகல்ல அரைஞ்சு விடுவோம் அளவுதான். ஒரு சேர் கூட எடுத்து போடுறேன். சரி சரி சாரி. ஆனா இங்க உட்கார்ந்தாதான் எனக்கு பேச்சு வரும். அண்ணே இருக்கேன், அண்ணே உன்னை விட்டு போல. அண்ணே இவர் ஏடா கூடமா ஏதாவது கேட்டுட்டாருன்னு வச்சுங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்பப்ப என்னை காப்பாத்துறது நீங்க தான், அதனால நீங்க இங்கே இருங்க. நீ ப்ளூடூத்தை காதுல மாட்டிக்க, அண்ணே இங்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. பூண்டு வத்தலாம், பூண்டு வத்தலாம் வாடி. இப்போ நீ வாங்குற சம்பளத்து மேல நடிச்சுக்கிட்டு இருக்க, மரியாதை இங்க வந்துரு. சாமி, எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். கேளுமா. உங்கள மாதிரி நவரத்ன மாளிகை வேணுமா உனக்கு? இல்லை, பாரிஜாத தோட்டம் வேணுமா? அதை விட பெருசா வேணும். உன் அழகுக்கு ஒரு சங்கு பத்தாது, உனக்கு 3 சங்கு தர்றேன். சங்குகள் என்றால் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று சொல்லக்கூடிய அந்த மகாவிஷ்ணு கையில இருக்க அந்த சங்கா? புரியுது, அது இல்லமா. சிவன் கையில இருக்க அந்த சங்கா? மகாபாரதத்துல இருந்தது அந்த சங்க கண்ணன் கையில. சங்கே வேண்டாம், நான் என்ன சொல்றேன்? திரிசங்கு சொர்க்கம் அமைச்சு கொடுத்தார்ல. திரிசங்கு வேணாம், 4 சங்கு வேண்டாம். எனக்கு நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. சரி, என்ன வேணும்? நீ உன் வாயை மூடு போத. மூஞ்சி முகரா கட்டி மற. சரி, என்ன வர வேண்டும்? அதை விடலாம் பெரிய ஆசை. அதை விட பெரியதான என்ன? உங்களால முடியுமா? ஓ, தேவலோக ரம்பைக்கினே உன்னை ஆடவரசியை மாத்தி காட்டவா? அதை விட பெருசா, அதை விட பெருசா, அதை விட பெரிதாகவா? நீண்ட நாள் ஒரு பெரிய ஆசை எனக்கு. அப்படி என்ன மாஸ்? எனக்கு வெள்ளை யானை கேளு, அதுதான் பெருசு. அதை விட பெருசா, அதை விட இல்ல உச்சி சரமன்ற குதிரை வேணுமா? அதை விட கற்பக தரு வேணுமா? ஐயா, காம்பதேன பசு வேணுமா? ஆட என்னமா வேணும் பரா? இது உட்கார்ந்தா அது எந்திரிக்கவே மாட்டேங்குது. எனக்கு ஒரு வாரம் கொடுங்க சார். உட்கார்ந்தா எந்திரிக்க மாட்டுதா? சோசியர் சொல்லிட்டார், ஐப்பசி பிறந்தா எல்லாம் பிறந்துடும். எவ்வளவு பெரிய ஆளு நீ எப்படி அசிங்கப்படுத்துற? இவருடைய அருமை என்ன, இவருடைய பெருமை என்ன? அதுதான் ஜீவ சமாதி அடைந்து விட்டு இந்த உலகத்துக்கே தெரியுமே. அப்புறம் அதை போட்டு வற்புறுத்தி எழுப்புனா அது எப்படி எழும்பும்? வாய்ப்பே கிடையாதுமா. ரொம்ப இது பண்ணாத, ஒரு அறதன் செகுல் அந்த மயிரும். ஏய் இங்க வா, இதை யாருக்கு சொல்ற? முதல்ல நீ பார்த்தீங்களா, இப்போயே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரயோஜனம் இல்லை, தெரிஞ்சு ஆரம்பிக்குது, அதானே பிரச்சனை. ஏய் நீ வாங்க இங்க, உங்களுக்கு வர வேணுமா? ஏய் நீ போமா,
நீ வாங்க. நான் அசிங்கப்படுத்துறியா அவர் எவ்வளோ பெரிய ஆளு. நீ வாங்குங்க. உங்களுக்கு என்ன வர வேண்டும்? உங்களுக்கு வரம் தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். கணேஷ் பேர்ல இருந்தா வாங்கி கொடுங்க. ஏய் இங்க வா உன்னை வாழ்த்தணும். எனக்கு என்னுடைய மனத்திற்கு உங்களை நெருக்கமானவர் நீங்க. வாங்க. உண்மையிலே ஏன்னா ஒரு அறிவாளி தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துவதுதான் ஒரு அறிவாளியுடைய கடமை. ஆமாம், அவர் தன்னை இந்த உலகத்திலிருந்து மறையை உருக்கி பிறருக்கு வெளிச்சம் கொடுத்து பாடுன வாயை கிழிச்சு. உன்னை வாழ்த்துறேன். வாழ்த்த வயசு இல்லை, போட்டுக்கு வேடம். வாழ்க பல்லாண்டு. ஏன்னா நலிந்து வரக்கூடிய இந்த நாடக கலையை கடந்த 45 ஆண்டு வாழ கட்டி காப்பாத்துறீங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதற்காகவே உங்களை நான் வாழ்த்த வேண்டியது. என் ஆதாரத்தில் கூட இந்த வயசு இல்லையாடா ஐயா. அந்த பரம்பரையுடைய அந்த அனுபவத்தை சொல்றேன். 47 வயசு 17 தானங்க. உனக்கு என்ன ஒரு 42 இருக்குமாமா? அதுல பாதி உனக்கு, இவர் சொன்னதுல பாதி 2 மடங்காக்கி அவருக்கு. போய் உடம்புல உள்ள எல்லா இடத்துலயும் 3 காப்பி எடுத்துட்டு வா. சரி, வேற வர வேணாமா உனக்கு? அந்த வேள்விமலைக்கான அர்த்தத்தை மட்டும் தாங்கள் கூறினீர்கள் என்றால் மனதிற்கு திருப்தியாக இருக்கும். நான் கூட அப்படி இப்படி மழுப்புவேன். தங்கச்சி அதை கேட்டேன்னா சென்று பாருங்க. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை எங்கிட்ட